சென்னையில் கடந்த 15-20 வருஷமாகவே வந்து அந்த தூய்மை பணியாளர்களோட வேலை இருக்குல்ல, சானிடேஷன் ஒர்க்கர்ஸோட வேலை இருக்குல்ல, அதை வந்து சில இடங்களில் ப்ரைவேட்டைஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ இது வந்து கவர்மெண்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் வந்து பெட்டர் மேனேஜ்மெண்ட்டு அண்ட் இவங்க வந்து காஸ்ட் வந்து அரசாங்கத்துக்கு செலவு கம்மியாகும், கான்ட்ராக்ட்ஸை வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கலாம், ஒருத்தங்க வேலை செய்யலைன்னா ஈஸியாக வெளியே அனுப்பிச்சிட முடியும், டெக் வந்து நம்ம அப்கிரேட் பண்ண முடியும், ஜிபிஎஸ் கொடுக்கலாம், பேட்டரி ட்ரக்ஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் அரசாங்கம் சொன்னாலும் இந்த ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து பல கோடி கான்ட்ராக்ட். ஓகேவா, இது வந்து ஒரு ஏரியாலையுமே வந்து பல கோடிக்கு வந்து பிரைவேட் கிட்ட வந்து அரசாங்கம் அந்த தூய்மை பணியாளர்களை நீங்க இனிமே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவுட் சோர்ஸ் பண்ற ஒரு பர்டிகுலர் வேலை தான் இது. பிரைவேட்டைஸ் பண்றாங்க, பேசிக்கா அரசாங்க வேலையை பிரைவேட்டைஸ் பண்றாங்க. இப்போ இந்த வேலையை பிரைவேட்டைஸ் பண்றப்போ அங்க ஆல்ரெடி பல பேர் அங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க நான் ஒரு அம்மா பேசுகிறாங்க, எனக்கு 45 வயசு ஆச்சு, நான் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த சிங்கார சென்னையை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நான் வாழ்க்கை ஃபுல்லாக இங்கே இருக்கிற குப்பை தொட்டி ஒவ்வொன்றையாக நான் க்ளீன் பண்ணிட்டு இருந்திருக்கேன். 45 வயசில் நீங்கள் கவர்மெண்ட் வேலையை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறேங்கிறீங்க. அப்போ ப்ரைவேட்டைஸ் பண்ணுறப்ப என்ன நடக்குதுங்கிறத நான் சொல்லிடுறேன். ப்ரைவேட்டைஸ் பண்ணுறப்ப அவங்களோட பிரச்சனை இதுதான். ஸோ இது அரசாங்கம் வந்து என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு காஸ்ட் கட் ஆகணும், இப்படி ஒரு இடத்துலையும் வந்து சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் எங்களால் மானிட்டர் பண்ண முடியல, எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணும், டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணும், அதனால நான் ப்ரைவேட் கிட்ட கொடுக்குறோன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவங்க கிட்ட கொடுக்குறீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, முத வேலையாக எங்களோட சம்பளத்தை கட் பண்ணுறாங்க, அவங்களோட சம்பளத்தை பாதிக்கு பாதி கட் பண்றாங்க, ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி. ஓகேவா, அந்த எக்ஸாக்ட் நம்பர்ஸ் ஒவ்வொருத்தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும், பட் பயங்கரமா சேலரியா கட் பண்றாங்க. இதுதான் ஓவரால் மேட்டர், சேலரியா பயங்கரமா கட் பண்றாங்க. ரெண்டாவது என்ன பண்றாங்க, அவங்க நம்மளுக்கு அரசாங்கம் வந்து மனிதாபிமான அடிப்படையில் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய சில பேசிக்கான விஷயங்கள் லைக் பிஎஃப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொடுக்குறாங்க. பெய்டு லீவ் இருக்குது, ஏன் அவங்கலாம் மனுஷங்க கிடையாதா, நீங்க நான் மட்டும் தான் வந்து லீவ் போடுறதுக்கு பெய்டு லீவ் எடுக்கணுமா, அவங்களுக்கு பெய்டு லீவ் வந்து பிரைவேட் கிட்ட போனா இருக்காதுன்னு பயப்படுறாங்க. அண்ட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற வரைக்கும் சட்டம் பேசலாம், இவ்வளவு நாள் தான், இவ்வளவு நேரம் தாங்க வேலை பார்க்க முடியும், இவ்வளவு நேரம் தாங்க குப்பை பொறுக்க முடியுங்கிறத சொல்ல முடியும். பிரைவேட் கிட்ட அவ்வளவு பேச முடியுமாங்கிற பயம் இருக்குது. அண்ட் அவன் நினைச்சா நாளைக்கு அந்த கான்ட்ராக்டருக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கலன்னா கூட வேலையை விட்டு அனுப்ப வாய்ப்பு இருக்குது. அவங்க நல்ல வேலை கூட பார்த்திருக்கலாம், பட் கான்ட்ராக்டருக்கு பிடிக்கலன்னா வெளியே அனுப்பிச்சு விடுவாங்க. இதுக்கெல்லாம் பயந்து அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து இல்ல நாங்கள் இங்கேருந்து கிளம்ப மாட்டோம், எங்களுக்கு இதில் உடன்பாடு கிடையாது, எங்களுக்கு அரசாங்கத்தோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ப்ரொடெஸ்ட்டை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கலாங்கிறாங்க. கவர்மெண்ட் கிட்ட கேட்டால் கொடுக்குமா, நான் தெரியாம தான் கேட்குறேன். இத்தனை வருஷத்தில் எத்தனை ப்ரொடெஸ்ட் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்து சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சு. இவங்க ப்ரொடெஸ்ட், இவங்க எல்லாம் யாரு, நான் மறுபடியும் சொல்கிறவங்களாம் பெரிய பெரிய அரசியல்வாதிகளோ மிகப்பெரிய அரசியல் நோக்கத்தோட பண்ணுறவங்களோ இல்லை அரசியல் லாபத்துக்காக பண்ணுறவங்களோ கிடையாது. சாதாரண குப்பை அள்ளுற மக்கள். ஓகேவா, சானிடேஷன் ஒர்க்கர்ஸ். இந்த மக்கள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகை எதிராக உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, நாங்க இங்க இருந்து கிளம்பி எங்க போக போறோம், எங்களுக்குன்னு வேலை கிடையாது. 45 வயசுல வந்து சொல்லுவானா, நான் வந்து என் வாழ்க்கை ஃபுல்லா குப்பை பொறுக்கி இருக்கேன். கரெக்டா, அவங்க அதான் பண்ணிருக்காங்க. சானிடேஷன் ஒர்க்கர்ஸோட வேலை என்ன, நான் சொல்றது இகழ்ச்சிக்கு சொல்லல, அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கிறதுக்கு சொல்றேன். அவங்க அவ்வளவு வருஷம், இத்தனை வருஷம் இந்த சிட்டியை வந்து அவங்க கிளீனா வைக்கிறதுக்கு இப்படி குப்பையை அள்ளி அவங்க ஒரு வாழ்வாதாரத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த மொத்த சிங்கார சென்னையை நீட்டா வச்சுக்கிட்ட ஒருத்தங்க வந்து சொல்றாங்க, உனக்கு 45 வயசு ஆயிடுச்சு, நீ நல்லா வேலை செய்ய மாட்டேன், நான் 20 வயசுக்கு இன்னொருத்தவங்க எடுத்துக்கிறேன்னு சொல்லி என் வேலையை பறிச்சாங்கன்னா நான் எங்க போவேன், எனக்கு யார் வேலை தருவாங்க, நான் படிச்சது கூட கிடையாதுங்க, இந்த சிட்டியை இந்த தலைநகரத்தை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு தானே என் வாழ்க்கை ஃபுல்லா வந்திருக்குது, எனக்கு ஏன் இந்த வேலையை வந்து பிரைவேட்டைஸ் பண்ணணும்னு ஒருத்தங்க பேசியிருக்காங்க. பாருங்க, நீங்களே சும்மா சர்ச் பண்ணி பாருங்க, ஏகப்பட்ட ஸ்பீச்சஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெஸ்ட் பெருசா வெடிக்குது. மக்கள் வந்து அங்கேருந்து கிளம்ப மாட்டோங்கிறாங்க. நேத்திக்கு வந்து கோர்ட்டுக்கு போய் காப்பி வாங்கிடுறாங்க அந்த ப்ரொடெஸ்டர்ஸ் அப்புறப்படுத்துறதுக்கு. ப்ரொடெஸ்டர்ஸ் வந்து அங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டும் வந்து ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுது, நீங்கள் அங்கேருந்து அவங்களை அனுப்புங்கன்னு. அண்ட் இதெல்லாம் எப்போ நடக்குதுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இன்னைக்கு 14th ஆகஸ்ட், 15th ஆகஸ்ட் கவர்மெண்ட் லீவு, விச் இஸ் அ ஃப்ரைடே, சாட்டர்டே லீவு, சண்டே லீவு. ஸோ 3 நாள் வந்து கோர்ட்டு கிடையாது. இப்போ இன்னைக்கு மோஸ்ட்டாக கோர்ட்டில் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக என்ன கேஸை வந்து நம்ம எடுத்து நம்ம பேசுகிறோமோ அது மட்டும் தான் இருக்கும். ஒரு 3-4 நாளுக்கு வந்து யாரை என்ன பண்ணாலும் கேட்க ஆளே கிடையாது. மறுபடியும் அடுத்த வாரம் மண்டே தான் நம்ம பேசணும். இந்த நேரத்தில் தான் இவங்க எல்லாரையுமே அப்புறப்படுத்த சொல்லி கோர்ட்டும் வந்து சொல்லுது. இது கோஇன்சிடென்ஸா இல்லை எனக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தியரி சொல்கிறாங்க. இப்போ கூலி படம் கரெக்டாக வந்துட்டு இருக்கு பாருங்க, எல்லாரும் அதை பற்றி தான் பேசுவாங்க. நான் அதுக்குள்ளெல்லாம் வரல, எனக்கு அதை பற்றி தெரியாது, நம்ம ஃபேக்டை பற்றி மட்டும் பேசுவோம். பட் இந்த நேரத்தில் தான் இந்த வருது. வந்த உடனே ராத்திரியோட ராத்திரியா இங்கே வந்து அத்தனை மக்களும், அத்தனை ப்ரொடெஸ்டர்ஸ் அவங்க வந்து தரன்னு இழுத்து அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ஹாண்டிங்காக இருக்குது, பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. நம்மள ஒருத்தங்க தானே, நம்ம ஊரை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு தானே. எனக்கு இந்த சென்னையில் வந்து கொஞ்சம் லேட்டாக சுற்றுறது எனக்கு பிடிக்கும் பர்சனலாக. எனக்கு வந்து சென்னை வந்து நைட்டு கொஞ்சம் அழகாக இருக்குன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு இல்லை பைக் எடுத்துகிட்டு நைட்டு சுற்றுற பழக்கம் இருக்குது. பாவமாக இருக்குங்க. நைட்டு 2 மணி 3 மணி நீங்கள் கேட்டு பாருங்கள், 2 மணி 3 மணிக்கு நீங்கள் சும்மா சென்னையில் போய் பாருங்களேன், அந்த ரோட்டில் அந்த நேரத்தில் நின்று அவங்க அந்த தூசிக்கு நடுவில், ஓகேவா, மாஸ்க்கு கூட சில பேர் போட்டிருக்க மாட்டாங்க, அந்த தூசிக்கு நடுவில் அந்த இதை வச்சுக்கிட்டு அந்த குப்பையை அந்த
ப்ரூமை வச்சுக்கிட்டு அவங்க அதை விளக்குமாரை வச்சுக்கிட்டு அதை இழுத்துக்கிட்டு அந்த தூசிக்கு நடுவில் நம்ம அங்கே 2 செகண்ட் நிற்க முடியாது. நம்ம காரோ இல்லை பைக்கோ அங்கே நின்றுட்டு இருக்குன்னா அவங்க அதை பெருக்க வந்துட்டாங்க, நீங்கள் கிளம்புங்கப்பா அப்படிம்பாங்க. நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஏன் சொல்லுவாங்க? ஏன்னா நம்மளால தூசியை தாங்க முடியாது. அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக அந்த தூசிக்குள்ளே வாழ்றவங்க என்ன மேக்ஸிமம் அவங்க அரசாங்கத்துக்கு கூட இருந்து அவங்களுக்கு கெயின் ஆகிட போகிறாங்க. மாசத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பளம் இல்லை, அவங்களுக்கு இருந்துட்டு இருந்த சம்பளத்தை காப்பாற்றிக்க பார்க்குறாங்க, கம்மியாக்காதீங்கன்னு கேட்குறாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க? பிஎஃப், கொஞ்சம் பெய்டு லீவு. ஒரு சாதாரண மனுஷனுக்கு இந்த அரசாங்கம் என்னென்ன கொடுக்கணும்னு நினைக்குதோ, ஒரு கார்பரேட்டுக்கு இன்னைக்கு என்னென்ன கொடுக்கப்படுதோ அந்த அளவுக்கு கூட கேட்கலையே. ரொம்ப பேசிக்கானது தானே கேட்குறாங்க. ரொம்ப பேசிக்கான பெய்டு லீவு, பிஎஃப், அப்புறம் வந்து சம்பளத்தை கரெக்டாக கொடுங்கன்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது? அவங்க அதை கேட்டதுக்கு அரசாங்கம் வந்து இல்லை எங்களுக்கு எஃபிஷியன்சி முக்கியம், அந்த கவர்மெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஓகே எங்கள் எஃபிஷியன்சி வேணும், எங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்குது எல்லாம் சொல்றீங்க. ஆனால் இதை எடுத்து நடக்கக்கூடிய பிரைவேட் கம்பெனிஸ் இருக்காங்களா, பல கோடி ரூபாய் கான்ட்ராக்ட். இந்த பிரைவேட் கம்பெனிஸ் வந்து என்ஜிஓ ரன் பண்ணிருக்காங்க, சும்மா பண்ணிருக்காங்களா? இல்லை லாஸ்ட்ல வந்து இது எல்லாத்தையும் நடத்த போறாங்களா? ப்ராஃபிட்ல தானே பண்ண போறாங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு தூய்மை பணியாளருக்கு கொடுக்குற சம்பளத்தை விட ரொம்பவே கம்மியான சம்பளத்தை கொடுத்து பிஎஃப் எல்லாத்தையும் கட் பண்ணி அவங்க ப்ராஃபிட் பார்த்து ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண போறாங்க. அதுக்கு நம்ம அரசாங்கம் வந்து இதை எடுத்து அவங்க கையில் கொடுக்கறது, இதை கொடுக்கறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, இங்கே மொத்த பவர் ஸ்ட்ரக்சரே எடுத்துக்கோங்க. அவங்க கிட்ட போய் இது எஃபிஷியன்சின்னு சொல்றாங்கல்ல, அந்த எஃபிஷியன்சி அவங்களுக்கு அப்ளை பண்ணுவோமே. உங்ககிட்ட வந்து நீங்க 3 நாள் கண்டினியூஸாக வேலை பார்க்கலனா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா, உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னா, இந்த வேலைக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு உங்களை அந்த இடத்துல இருந்து அனுப்பிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்?